டெல்லியில் நேற்று பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அந்த பகுதியே போர்க்களம் போல் மாறிய நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து காங்கிரசார் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை வலியுறுத்தி டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ராகுல் காந்திக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. राहुल गांधी के मुंह से खून निकल रहा है। பிரதமரின் இல்லம் அமைந்துள்ள லோக் கல்யாண் மார்க் பகுதியில் காங்கிரஸ் தலைவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே, கேரள முதல்வர் சதீசன், கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் நேரில் வந்து கலந்து கொண்டனர். இந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர். அப்போது ராகுல் காந்தியை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அகற்ற முயன்றனர். அவர் நகர மறுத்ததை தொடர்ந்து ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் மற்றும் முக்கிய மூத்த தலைவர்களை காவல்துறையினர் இழுத்து சென்று பேருந்தில் ஏற்றினர். राहुल गांधी के मुंह से खून निकल रहा है। राहुल गांधी के मुंह से खून निकल रहा है। அப்போது ராகுல் காந்திக்கு மூக்கிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது. இன்னொருபுறம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியும் வலுக்கட்டாயமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டார். டெல்லி மந்திர்மார் காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் பிரியங்கா காந்தியின் தாயாருமான சோனியா காந்தி நேரில் வந்து சந்தித்தார். இதைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு பின் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.